ராபர்ட் எம் பிர்சக் அப்படின்றவர் எழுதின ஆன் குவாலிட்டி அப்படின்ற புக்கை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இவர் இன்னொரு புக் எழுதியிருக்காரு, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ரிவ்யூ. அது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான புக். லாஸ்ட் இயர் வந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலுமே அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். லைக் விச் புக் இஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னாலுமே அதுதான் ஃபேவரட் புக்கு. கையை விட்டு நகராத ஒரு புக்கு அப்படின்னா ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார்சைக்கிள் மெயின்டெனன்ஸ் அந்த புக் இருக்கும். ஸோ அந்த புக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 மவுண்டைன் ஏறுற மாதிரி தான், அந்த மாதிரி இருக்கும் அந்த புக்கு. ஸோ அந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போலேருந்து அந்த ரைட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் பர்சன் ஆகிட்டார். அந்த ராபர்ட் எம் பிர்சக் அப்படின்றவர் வந்து இதுமோ நான் அவர் கூடயே பேசுகிற மாதிரியும் அவர் கூடயே இருக்க மாதிரியும் ஒரு மென்டலி ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் ஒருத்தர். ஸோ இப்போ அவருடைய இந்த செகண்ட் புக், அதாவது ஆஃப்டர் ஹி டைட், அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய அன்பப்ளிஷ்டு ஒர்க்ஸ், லைக் நம்ம வந்து ஒரு கதை எழுதியிருப்போம், சரி இந்த கதை தேவைன்னு சொல்லி கசக்கி தூக்கி போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அன்பப்ளிஷ்டு ஒர்க்ஸ் அண்ட் அவரோட இன்டர்வியூஸு அண்டு அவரோட நோட்ஸு, அப்புறம் ப்ரைவேட் நோட்லாம் இருக்கும் இல்லையா, இல்லை டைரிஸில் இருக்கிறது, அப்புறம் அவர் எழுதின லெட்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி அன்பப்ளிஷ்டு ஒர்க்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஆன் குவாலிட்டி அப்படின்ற பேரில் அண்ட் என்கொயரி இன்டு எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் புக்கை நீங்கள் படிக்கணும். ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார்சைக்கிள் புக்கை நீங்கள் படிச்சாகணும். ஸோ அதோட கண்டினியூஷன் சொல்ல முடியாது. இது நீங்கள் இதுலேருந்து ஒரு பேராகிராஃப் படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் கனெக்ட் தட் புக். அந்த புக்கை நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த பேராகிராஃப் இது வரும் இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட் இது வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நான் கம்மிங் டு திஸ் புக் ஆன் குவாலிட்டி. இந்த குவாலிட்டி அப்படின்ற அந்த கான்செப்டையே ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இவர் குவாலிட்டியை நிறைய டைமென்ஷன்லேருந்து சொல்லியிருக்காரு. ஆர்ட்டு, மியூசிக், ரிலேஷன்ஷிப், ஃபிலாசபி, சயின்ஸு, டெக்னாலஜி அண்டு ரிலீஜியன். ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் ரோல்ஸ் ஆர் ஹார்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இதை சுற்றி தான் வந்து உலகம் இயங்கும் இல்லையா. ஸோ இது மாதிரியான எல்லா இடத்துலையுமே வந்து குவாலிட்டி அப்படின்ற இந்த விஷயம் வந்து ஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து குவாலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. குவாலிட்டி அப்படின்னா என்ன? டிஃபைன் குவாலிட்டிக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் 1975 அதில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி, ஏன் வந்து குவாலிட்டியை வந்து நீங்கள் அவ்வளோ, இட்ஸ் அ சிம்பிள் அண்டு பவர்ஃபுல் வேர்ல்டு, இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு தான் குவாலிட்டி. இந்த ஒரு வேர்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குது? நீங்கள் ஏன் அந்த வேர்ட் குவாலிட்டியில் ஸ்டிக்காக இருக்கீங்க? வேர்ல்டில் வந்து இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, லேக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஏன் அந்த குவாலிட்டி அப்படின்ற இந்த வேர்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்டிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டும்போது ஒரு வேர்ட் சொல்கிறார். ஹவு கேன் த ஷாட் பி லாஸ்ட் இஃப் ஐ டு நாட் டூ இட்? ஓகேவா? அதாவது நான் அந்த ஷாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்க போகுது? ஸோ வாட் இட் ஷூட்ஸ் அப்படின்னு அவரோட ரிப்ளை பண்ணுறாரு. அதாவது அது அதுவாகவே இருக்கும், அதோட தன்மையாக இருக்கிறது தான் அதோடைய குவாலிட்டி. நீ வந்து அந்த ரைஃபிளை சுடலைனாலும் அது சுடும், அதுதான் அதோடைய குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி லுக்கிங் டு த டீப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூட் காஸ்க்கு போயிடுவார். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆனியன் மாதிரி தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரூட்டாக இவர் தேடிக்கிட்டே போவார். இதுக்கு அடுத்து என்ன இருக்கும், இதுக்கு அடுத்து என்ன இருக்கும், யா குவாலிட்டி. நம்ம இவ்வளோ விஷயம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் குவாலிட்டி அப்படின்ற விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ஜாப்பனீஸில் ஒரு வேர்ட் இருக்குது, கெம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கெம்பாவோட மீனிங் என்ன அப்படின்னா தி ஆக்சுவல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட் த கிரவுண்ட் ரியாலிட்டி, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, டு த கோர். எஸ், இந்த
இந்த மழுப்புற விஷயம், இந்த தப்பாக சொல்கிற விஷயம், இந்த மிஸ்கம்யூனிகேஷன், இது எதுவுமே இருக்காது. டு த குவாலிட்டி, யா வாட் ஹீ சேஸ் எஸ், எஸ்னா எஸ், நோனா நோ, தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி டு த கிரவுண்டுக்கு போயிடுவார். இந்த மழுப்புற விஷயமே இருக்காது இல்லையா. ஸோ அதை வந்து டிஃபைன் குவாலிட்டியை விட டைனமிக் குவாலிட்டி அப்படின்றாரு. அண்ட் டைனமிக் குவாலிட்டியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு do things better, everybody wants to have things better, nobody wants anything worse than it was before. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே வந்து இது கிடைச்சா நல்லா இருக்கும், இதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்காத விஷயம் என்னன்னா, இந்த கெட்டதை விட எனக்கு இன்னும் நல்லா கெட்டது நடக்கும்னு நம்ம என்றைக்குமே யோசிக்க மாட்டோம். கெட்டதுனாலே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, இது வந்து டைனமிக் குவாலிட்டியில் வரும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி லைஃபோட ஆல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே வேற ஒரு டைமென்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. தேர்ட் டைமென்ஷன் கூட சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தில் ஸ்டிக் ஆக மாட்டீங்க. இப்போது அவர் எழுதின ஒரு லைன் உங்களுக்கு ஸ்டிக் ஆச்சு, எஸ் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, செகண்ட் லைனில் அதை தாண்டி இன்னொன்று வச்சுருப்பார். ஸோ அதுதான் எம்பிசகோட டச். ஓகேவா. அண்ட் தென் இவர் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு விஷயம், இவருக்கு வந்து இந்த மெட்டஃபர்ஸ்னா உவமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேச்சர் ஆர் சம்திங் கூட நம்ம கனெக்ட் பண்ணி எழுதுகிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்து கனெக்ட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு விஷயம், ஒரு லவ் எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் கூட. பிகாஸ் சன்னை யாருமே வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. வி டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் த சன். சன்னுக்கு வந்து என்ன குவாலிட்டி இருக்கு? சன் பொதுஜனங்களுக்கு நம்ம எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்கோம், லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு, ஸோ இட்ஸ் அ பேர்னிங் பால், அந்த மாதிரி ஒரு திங் நினச்சிட்டு இருக்கோம். பட் இந்த எர்த்துன்ற ஒரு விஷயம் ரொட்டேட் ஆகிறதுக்கோ, இந்த எர்த்துக்குள்ளே நடக்கிற விஷயம் ரொட்டேட் ஆகணும்னா சன்னுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த எர்த்துக்கான ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி சன். ஸோ இந்த குவாலிட்டிலே ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னு தான். நம்ம லைஃப்பில் டிபெண்ட் அப்பான் த சன் மூட் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். லைக் இப்போ வந்து உங்களுக்கு வெயில் அதிகமாக அடிக்குதுன்னா, உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது ஒருத்தவங்க கோவப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு வெயில் அதிகமாக அடிக்குது, அந்த டைமில் வந்து வெயில் அடிக்கிற டைமில் உங்களை யாராவது கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த கோவத்தோட உச்சம் 100% இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ரியாக்ட் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாக ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ டிபெண்ட் அப்பான் த சன், மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங்கு, நைட்டு, இது எல்லாமே இயங்குறதுக்கு சன்னுன்ற ஒரு விஷயம் வேணும். சன் ரைஸுன்ற ஒரு விஷயம் தேவை, சன் செட்டுன்ற ஒரு விஷயம் தேவை. ஸோ சன் எப்பயும் ரைஸும் ஆகலை, செட்டும் ஆகலை, இட் ஸ்டேஸ் தேர், ஒன்லி த எர்த் ரொட்டேட்ஸ் இல்லையா. பட் இந்த ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆன்கோயிங் ஃபேக்டர், இந்த ரைஸ் அண்ட் ஃபால், அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயம் தான் வந்து எர்த்தோட குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வித்தவுட் த சன் எர்த் இஸ் நத்திங் அப்படின்றாரு. இவர் மதிக்கிற ஒரு நேச்சரோட பிக் குவாலிட்டி அப்படின்னா சன். அண்ட் தென் ஃபிலாசபி வைஸில் இவரோட பிக்கஸ்ட் டீச்சர், லைக் இவர் ரொம்ப பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தா. ஸோ புத்தருக்கும் இவருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தனை தாண்டி ஒருத்தன் இதுக்கு மேலே பிறக்கவும் மாட்டான். குவாலிட்டி அப்படின்ற இந்த வேர்டுக்கு, எனக்கு குவாலிட்டியை தாண்டி ஒரு வேர்டு கிடைக்குது அப்படின்னா அது புத்தான்னு நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் குவாலிட்டின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு புத்தான்ற வேர்டு தான் தேவைப்படுது. ஏன்னா அந்த புத்தன் அப்படின்ற அந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது எல்லாத்துலேயுமே டு த கோர் குவாலிட்டியை வச்சு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் சம்ஹவ் அந்த மாதிரி தான் வாழ்ந்தே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை தாண்டி குவாலிட்டிக்கு ஒரு வேர்டை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அப்படின்னு. அண்ட் தென் ஆர்ட் இல்லையா, ஆர்ட்டில் வந்து இவருக்கு வந்து மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ஆர்ட் எது அப்படின்னா
அவரோட பைக், தோ அவர் வந்து ரொம்ப விரும்பின அவரோட பைக், ஒன் ஆஃப் தி ஆர்ட், மோஸ்ட் லவபிள் ஆர்ட், அந்த மாதிரி ஒரு லவ்வோட ஒரு ஆர்ட் அப்படின்னா அவரோட மோட்டார் சைக்கிள் தான். இந்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய ஆர்ட் பார்த்தீங்களா. நான் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்ட் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மோட்டார் சைக்கிள் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுவார். ஸோ ஆர்ட்ன்ற விஷயத்தில் அவருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் வந்து அவருக்கு ஒரு குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி நேச்சுரல் சன் எப்படியோ, பர்சன்ஸில் எப்படி புத்தாவோ, ஆர்ட்டில் வந்து மோட்டார் சைக்கிள். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ரொம்ப டீப்பாக பேச விரும்பல, பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஒன் ஹூ ஹாவ் த ஏஸ்தட்டிக் சென்ஸ் டு டச் த ஃபீமேல். எஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒருத்தங்களோட கணவன் மனைவியாக வாழ்கிறத தாண்டி நண்பர்களாக இருக்கிறது வந்து இன்னும் ஏஸ்தட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அண்டு ஹேவிங் செக்ஸ் இன் தி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் அ ப்ரீத்திங் அப்படின்றாரு. ஸோ அந்த ஒரு சுவாசம் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல அந்த ஒரு ப்ரீத் நடக்கலை அப்படின்னா அதில் வந்து ஒரு குவாலிட்டி மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சம்ஹவ் லவ் ஹேஸ் நோ குவாலிட்டி. ஸோ he defines that breathing is the quality. ஓகே. அண்ட் தென் மியூசிக் அப்படின்னு வரும்போது ராபர்ட் எம்பிசைக்கு வந்து அவரோட குவாலிட்டியாக டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீத்தோவன். ஸோ பீத்தோவன் அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன். ஸோ இவரோட மியூசிக் கேட்கும்போது a soul can connect to the nature. அவரோட ஒவ்வொரு சவுண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஐ கேன் ஃபீல் த ஃப்ளையிங் அப்படின்னு. நான் வந்து இந்த மியூசிக் கேட்குறப்போ பறந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து எனக்கு பீத்தோவன் கொடுக்குறாங்க. ஸோ குவாலிட்டி மியூசிக் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி அப்படின்னா லைக் நம்ம பீத்தோவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் தென் இந்த புக்கில் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஷார்ட் நோட்ஸாக இருந்தாலும் பெண்ணை அந்த இடத்துல வச்சுட்டு உங்கள் கை நகராது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லைனுமே இன்டெப்த்தாக இருக்கும். எஸ், டு த கோர் ரியாலிட்டி, அப்சர்வேஷன், ப்ராக்டிக்கல், தி ஆக்சுவல் பிளேஸ், தி கிரவுண்ட் நாலேஜ், தி கிரவுண்ட் டெக்னாலஜி, அந்த மாதிரி டு த கோருக்கு நான் எங்கெல்லாம் போக முடியுமோ அட் த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் என்னால் ட்ரூத்னஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னுவாங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா வாட் யூ கெட், இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு இன்டேக் என்ன இருக்கும் அப்படின்னா என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு விஷயத்த ஒரு சின்ன விஷயம் எடுத்துனா கூட அதில் வந்து டு த டீப் உங்களுக்கு நாலேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான புக். ஸோ இது எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக படிச்சாகணும். இதுக்கு முன்னாடி ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் புக் படிங்க, ஓகேவா? ஸோ இதோட ஜானரே வந்து சூப்பராக இருக்கும். நான் இது வரைக்கும் நான் ஒரு சில புக்ஸ் படிச்சிருக்கேன், பட் எதுலையுமே வந்து இந்த மாதிரி ஜானர் பார்த்ததே இல்லை. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ்னு போட்டிருக்கும். ஏஸ்தட்டிக்கோட வேர்டு மீனிங்க்கு கொஞ்சம் கூட குறையாம ரைட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு குட் ரீடாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.